ஹாய், இன்றைக்கி ஒயிட் சீஸ் பாஸ்தா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி சூடு பண்ணி அதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 2 கப் அளவுக்கு பாஸ்தா சேர்த்து நல்லா வேக வச்சு வெந்ததுக்கப்புறமா ஃபில்ட்ரு பண்ணி பச்சை தண்ணியில் அலம்பி தனியாக வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துட்டு கேரட்டு, கொடமிளகாய், கார்ன் சேர்த்து நல்லா வதக்கிட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். அதே கடாயில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்து வெங்காயம், பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிட்டு இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்து நல்லா வதக்கணும். 1 கப் அளவுக்கு பாலையும் அதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா வேக வச்சுருந்த பாஸ்தாவையும் சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ், 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஒரிகேனோ, அடுத்து வேக வச்சுருந்த காய்கறி இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஃபைனலாக நம்ம சீஸ் தூவி இறக்கிட்டோன்னா